ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே திருப்பதி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து தென் திருப்பதி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் குமளத்தில் இருக்கிற தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலில் தாங்க இருக்கோம். இந்த பெருமாள் கோயிலில் நடக்கிற தேர் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா இந்த தேர் வந்து ரொம்ப விசேஷமான தேர். இந்த தேர் வந்து நகர்ந்தாலே பக்கத்து வீட்டு தெருவில் பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லா பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுருவாங்களாம். ஏன்னா அந்த தேர் அந்தளவுக்கு அதிருமா, பக்கத்து ஊர் வரைக்குமே அந்த தேருடைய அதிர்வு இருக்குமா, அந்தளவுக்கு பெரிய தேர் இருந்ததுங்க இந்த கோவிலில். அதனால் இந்த தேர் திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமான திருவிழா. இங்கே நாங்கள் போயிட்டு என்னுடைய குட்டீஸுக்கு என்னுடைய பையனுக்கு தேவையான நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கினோம். வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு கூட. ஏன்னா வந்து இந்த கோவிலுக்கும் திருப்பதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு முனிவர் வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். அவருக்கு கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை வழியாக அவர் டைரெக்டாக திருப்பதிக்கு போயிட்டு வருவார் சொல்கிறாங்க. அவருடைய இன்னொரு உடலும் வந்து திருப்பதியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து ரொம்ப 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 விசேஷம். இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து அடிக்கடி வருவோம். இந்த கோவிலில் தேர் திருவிழானோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. நீங்களே பாருங்கள், வந்து நிறைய பொருட்கள்லாம் விற்றாங்க. நாங்கள் போகிற வழியிலெல்லாம் வாங்கிட்டு போனோம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கடைகள்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள்.